அதாவது அதில் உள்ள அழுக்குகளை நீக்கும்படியாக, அதை சுத்தப்படுத்தும்படியாக அதை புடமிடும்போது அது நெருப்பிலே இட்டு சுத்தப்படுத்தப்படுகிறது. இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே புடமிடப்படுதல் என்று நாம் பார்ப்போமானால், நெருப்புக்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் அனுமதிக்கப்படுகிறது. துன்பத்தினோடாய் நாம் புடமிடப்படுகிறோம். துன்பம் வரும்போது அந்த துன்பத்திலிருந்து நாம் எப்படி மீட்டுக்கொள்ளப்படுகிறோம், அதுதான் புடமிடுதல் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு, குழியிலே போடப்பட்டு, இஸ்மவேலரிடத்தில் விற்கப்பட்டு, அங்கே போத்திபார் மனைவியினால் பிரச்சனை, சிறைச்சாலை அனுபவம், இப்படிப்பட்ட அநேக பாடுகளோடு கடந்து வரும்போது அங்கே இப்படிப்பட்ட துன்பங்கள், இந்த புடமிடப்படுதல் நடைபெற்ற பின்பு கடைசியாக அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அங்கே யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது.